சோழன் இருந்துட்டு, "அண்ணன் வீட்டு விட்டு போறதுக்கு நான் தான் காரணம். எல்லாமே என்னால தான். அண்ணன் இப்படி ஒரு முடிவு எடுத்துருச்சு. நான் மட்டும் அந்த ஜாதகத்த எழுதாம இருந்தேன்னா, இதெல்லாம் நடந்திருக்காது." அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. உடனேயும் நிலா இருந்துட்டு, "சரிங்க. அது தெரியாம நடந்துருச்சு. இப்ப அண்ணன் எங்க இருக்காங்கன்னு நம்ம தேடுவோம்." அப்படிங்கிறாங்க. அதுல சோழன் அந்த ஜோசியர் இருக்காரு, ஜாதகத்த மாத்தி எழுதி குடுத்துட்டாரு. அவர நான் சும்மா விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் செம்ம கோவமா இருக்கிறாங்க. உடனே பாண்டியன் இருந்துட்டு, "நீ அன்னைக்கு எதுவுமே பேசாம இருந்திருக்கணும்டா. அந்த ஜோசியர்கிட்ட ரொம்ப ஓவரா பேசினல, அதான் ஜாதகத்த மாத்தி எழுதி குடுத்துட்டாரு." அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "நான் பேசுனேன்னா, அதுக்காக இப்படியா ஜாதகத்த எழுதி குடுக்குறது? அண்ணன் எவ்வளவு நல்லவரு. பாவம் அண்ணன் எவ்வளவு மனசு வேதனைப்பட்டுருப்பாரு." அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஜோசியர நான் சும்மா விடமாட்டேன்டா அப்படின்ட்டு சோழன் அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. உடனே நிலா வந்துட்டு, "அவர் ஏதாவது பண்ணிட போறாருங்க. நீங்களும் கூட போங்க." அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கிட்ட சொல்றாங்க. உடனே பாண்டியன் வேண்டாம் அப்படின்னு சொல்லி தடுத்து பார்க்குறாங்க. "இல்ல, இல்ல. இன்னைக்கு நான் போய் ஆவேன்." அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து ஜோசியர்கிட்ட கிளம்பி போறாங்க. பாண்டியன் கூட போறாங்க. அங்க போயிட்டு ஜோசியர் இருக்க இடத்துல, "இங்க பாருங்க, இந்த ஆளுக்கு ஜோசியமே எழுத தெரியாது. இந்த ஆள நம்பி நீங்கலாம் வராதீங்க. இந்த ஆளு ஜோசியம் எழுதி குடுத்து, எங்க வீட்ல எங்க அண்ணன் வீட்ட விட்டு போயிட்டாரு. எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஜோசியர் தான். இந்த ஜோசியருக்கு ஜோசியம் பார்க்கவே தெரியாது. எங்க அண்ணன் எவ்வளோ நல்லவங்க. ஆனா ஜாதகம் இதெல்லாம் பொய்யி. நம்பாதீங்க." அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து அந்த இடத்துல வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே ஜோசியருக்கு உள்ள போயிட்டு, "யோவ்! என்னய்யா நான் அன்னைக்கு 2 வார்த்தை அதிகமா பேசிட்டேன்னு சொல்லிட்டு, நீ இப்படி ஒரு காரியம் பண்ணிட்டியா? எங்க அண்ணன் எவ்வளோ நல்லவங்கன்னு உனக்கு தெரியுமா? எங்க அண்ணன பத்தி உனக்கு என்னய்யா தெரியும்? ஆனா நீ ஜாதகம் எழுதுனது ஒரு பொய்யா எழுதி குடுத்துருக்க. அதுவும் எங்க அண்ணனுக்கு இனிமேல் கல்யாணமே ஆகாத மாரி எழுதி குடுத்துருக்க. அது மட்டுமா, எங்க அண்ணன் இப்ப எங்க வீட்ட விட்டு போயிடுச்சு. எல்லாம் எங்களுக்காக தான். எங்க அண்ணன் எவ்வளோ நல்லவங்கன்னு உங்களுக்கு தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ரொம்ப அழுதுகிட்டே பேசுறாங்க. "இந்த மாதிரிலாம் இனிமேல் பண்ணாதயா" அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஜோசியர் இருந்துட்டு, "நீ தான ரொம்ப பேசுன. பொய்யா தானே ஜாதகம் எழுத சொன்ன. இப்ப பாத்தியா? பொய்யா எழுதி குடுத்தா என்னலாம் நடக்குதுன்னு பாத்தியா? ஆ அதனால தான் அத உனக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன்." அப்படின்னு சொல்லி ஜோசியர் சொல்றாங்க. உடனே பாண்டியன் இருந்துட்டு, "நீங்க பாட்டுல ஒரு ஜாதகம் இப்படி எழுதி குடுத்துட்டீங்கன்னா, எங்க அண்ணன் பாவம் தெரியுமா?" அப்படி சொல்லிட்டு பாண்டியனும் ரொம்ப கோவமா பேசுறாங்க. "சாரிப்பா, இப்படி நடக்கும்னு நானு எதிர்பார்க்கல. ஆனா நான் கோவத்துல ஏதோ ஒரு காரியம் பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சுடுப்பா." அப்படின்னு சொல்லிட்டு ஜோசியர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. "நீ மன்னிச்சுட்டேன்னா எங்க அண்ணன் வீட்டுக்கு வந்துருவாரா? எங்க அண்ணன் எங்க போயிட்டாருன்னே தெரியல. எங்க அண்ணன் மட்டும் வீட்டுக்கு வரலன்னா, உன்ன சும்மாவே விட மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு சோழன் மறுபடியும் கோவத்தோட பேசிட்டு வர்றாங்க. சீரியல் எப்படி நல்லாருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.